வணக்கம் மக்களே. சோ நம்ம நேற்று தொண்டாமுத்தூர் தொகுதியில கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சோ எங்க டப்போட கண்டிஷனை பாருங்க. சோ ஒரே கடைக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் குவிஞ்சிருச்சு. எங்களை வீட்டுக்கே போக விடாம நாங்க ஓட்டு போடுறோம்னு ஏரியாக்காரங்க எல்லாம் ஒரே கடை முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல யார் இப்ப ஜெயிக்க போறா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்கூடாது, ஆனா காசுக்காக விட்டு கொடுத்துறாங்க. மக்களுக்கு பொதுவா யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு போட்டு போயிருவோம். நான் 8:30 தான் போடுவோம். இதுன்னு போயிட்டு மொத்தம் நம்ம எத்தனை பேர்? 4 பேருக்கு டிவி கேட்போம். நான் சொல்லிருங்க, இங்க இருக்க எல்லாருக்கும் போடுறேன். நீங்களே எல்லாரும் இத்தனை ஓட்டு போடுறேன்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும் சேர்த்து அண்ணா போட்டிருக்காங்க. பிஜேபி லிஸ்ட்லயே வரல. அது கூட்டணி தானே, ஏடிஎம்கே எல்லாம் ஒண்ணுதான். ஏடிஎம்கே போட்டா பிஜேபிக்கு போட்டா அந்த அளவுக்கு நாலேஜ் கூட இருக்காங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் மைண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, 2026 மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது தான். சோ எல்லாருக்குள்ளே இருக்க கேள்வியை நான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்க போறேன். சோ தொண்டாமுத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய தெலுங்கு பாலத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சோ இங்க மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, எந்த கட்சி ஜெயிக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோல வரும், பாருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க தெரியுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல போட்டுருங்க. இந்த வருஷம் யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறத டிக் பண்ணி இதுல போட்டிருக்காங்க. யூடியூப் சேனல் தம்பி. ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்கூடாது, ஆனா காசுக்காக விட்டு கொடுத்துறாங்க. மக்களுக்கு பொதுவா யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு போட்டு போயிருவோம். வணக்கம் மக்களே. சோ நம்ம நேற்று தொண்டாமுத்தூர் தொகுதியில கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சோ எங்க டப்போட கண்டிஷனை பாருங்க. சோ நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் எதனால இப்படி ஆச்சுன்னு. சோ ஒரே கடைக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் குவிஞ்சிருச்சு. எங்களை வீட்டுக்கே போக விடாம நாங்க ஓட்டு போடுறோம்னு ஏரியாக்காரங்க எல்லாம் ஒரே கடை முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல யார் இப்ப ஜெயிக்க போறா அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஓகே மக்களே, அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. ஓகே, நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். தொண்டாமுத்தூர் தொகுதியில அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் எடுத்திருக்கோம். ஸோ தெலுங்கு பாளையத்துல எடுத்தோம். ஸோ ரிசல்ட் தான் இன்னைக்கு அவுட் பண்ண போறோம். ஸோ மொத்தமா 1200 ஓட்டு அங்க இருக்கு. எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லீஸ்ட்ல இருந்து வருவோம். ஸோ டிஎம்கேயோட ஓட்டுகள் இந்த இதுல டிஎம்கேயோட ஓட்டுகள் இருக்கு. ஸோ டிஎம்கேயோட ஓட்டுகள் வெறும் 15% தான் இருக்கு. டிவிகே ஸோ நிறைய இளைஞர்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அதே சமயம் நிறைய வயசானவங்களும் நாங்கள் புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான். ஸோ எல்லாருமே கொங்கு மண்டலமே ஏடிஎம்கேயோடதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக கொங்கு மண்டலம் ஏடிஎம்கேயோடது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி கோட்டடா இது அப்படிங்கிறது நிறைய பேர் எங்களோட பப்ளிக் ரிவ்யூல தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் கூட
இந்த டைம் அப்படி இருக்குமா அப்படிங்கறது யோசிச்சேன். இந்த டைம் இல்லைங்க, எந்த டைமுமே அவர் தான் இருக்க முடியும். எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்ததுலேருந்து, கோவில் கட்டி கொடுத்ததுலேருந்து, எங்கள் தெருக்கு லைட் லேம்ப் கொண்டு வந்ததுலேருந்து எல்லாருமே பெருமையாக பேசியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஏடிஎம்கேயோட ஓட்ஸ் தான். ஸோ இப்போ தெலுங்குபாளையம், செல்வபுரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏடிஎம்கே தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 15%, டிவிகே வந்துட்டு 25% அண்ட் 65% பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டு வந்திருக்கு நம்ம கருத்து கணிப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லா ஓட்டுமே ஏடிஎம்கேக்கு தான் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்தது எந்த தொகுதிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கோயம்புத்தூர் மக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.